இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் எலெக்ஷனுக்கு கிளம்பிட்டோம், நீங்களும் வந்தீங்கன்னா. இல்லம்மா, அவங்க போயிட்டு வரட்டும். மாமா 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 வந்து ஆசீர்வாதமாவது பண்ணுங்க மாமா. என் ஆசீர்வாதம் எப்பவும் அவனுக்கு இருக்குமா. நல்லபடியா போயிட்டு வர சொல்லு. யாருக்கிட்டையும் சண்டை வம்புன்னு வச்சுக்க வேணாம்னு சொல்லு. போங்க மாமா, நீங்களும் வாங்க. இல்லம்மா, நீங்க போங்க. வா. வரல. அப்பா என்ன சொன்னாரு? டேய், அண்ணனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல? எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவரு நேத்து நடந்த இன்சிடென்ட்ல இருந்து இன்னும் வெளியே வரல கார்த்தி. ரொம்ப நொந்து போயிருக்காரு. அப்போ அப்பா வரமாட்டாரா? ராகவா, நீங்க போயிட்டு வாங்கடா. இல்ல அத்தை, அப்பா வராம நாங்க மட்டும். தோக்க போற இடத்துக்கு எப்படி வருவாரு? எவ்வளோ பெரிய அவமானம். போற வர நண்டு செண்டெல்லாம் சீண்டும். அதெல்லாம் பார்த்தா மனுஷன் நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துருவாரே. இந்த வீட்லயே இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. கார்த்தி, அமைதியாடுறா. இந்த ரோட்ல போகும்போது காரணமே இல்லாம ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் நம்ம பைக்கை துரத்திட்டே வரும், ஞாபகம் இருக்கா? அதுவே பைக் ஸ்டாண்டை போட்டு கல் எடுத்தோம்னா தெரிச்சு ஓடிடும். அந்த மாதிரி தெருநாய்க்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு கூடாதுடா. எப்படி பேசுறான் பாத்தியா? வன்மத்துல பேசுறானுங்கம்மா, அதெல்லாம் நீ கண்டுக்காத. எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவன் கடை அந்தரத்துல பறக்க போகுதுன்னு மட்டும் பாரு. மா, ஆர்த்தி கரைச்சு ரெடியா வை. உன் மக பிரசிடென்டா வரேன். வரட்டா? பாய். மாறா, உங்க அப்பா பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்துங்கிறது நீ ஜெயிச்சுட்டு வர்றதுதான். அதை மட்டும் மனசுல வச்சுக்க போதும். அத்த, திரும்ப நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது பிரசிடென்டா தான் வருவேன். உங்க அண்ணங்கிட்ட சொல்லிடு. டேய் வாங்கடா. போயிட்டு வரணும். வலிமா, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா Bye. போயிட்டு வா. பாய்.